கார்த்திகை மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் ஜாமத்தில் இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா கெட்ட ஆவிகள், பூதபேத பிரசாச தோஷங்கள், எதிரி தொல்லை, குருதோஷங்கள், சூரியன் சந்திரன் புதன் திசை பாதிப்புகள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு கோவில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொன்ன திருவெண்காடு புதன். ஸ்வேதகேத்து அப்படிங்கிற ஒரு சிறுவனுக்கு பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆயுசு 8 வயசில் முடிய போகுதுன்னு தெரிஞ்சு அவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த 8 வயசு முடிய போகிற தருணத்தில் அந்த சிவனை போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ யமன் வீசக்கூடிய பாசக்கயிற்றை சிவன் பிடித்து என்ன பண்ணுறாரு, அவனுக்கு அபயம் அளித்து அவனுடைய ஆயுளை நீட்டித்து கொடுத்து அவன் காத்து ரட்சிக்கின்றார். அதே மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆகுது. அதே ஸ்தலம் பார்த்திங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆகுவதற்கு அந்த நாள் ஒருவர் பார்த்திங்கன்னா சாப்பாடு எடுத்துகிட்டு இருக்கும்போது சாப்பாடை அங்கே மேலேருந்து கழட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் விஷம் உள்ளே விழுந்துருது, பாம்பனுடைய விஷம். ஸோ அந்த விஷத்தை நீக்குவதற்குண்டான காலகட்டமாகவும் இந்த கோவில் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலமாகவும் இருக்குது.